சிறுபான்மையினரின் வாக்குகளை பிரித்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கிலேயே பாஜக மற்றும் அதிமுகவின் ஆலோசனையின் பேரில் விசில் சின்னம் களம் இறக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஐ பெரியசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஐ பி செந்தில்குமாரை ஆதரித்து அமைச்சர் ஐ பெரியசாமி முத்தழகுப்பட்டி, பாறைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது மக்களிடையே பேசிய அவர், திண்டுக்கல் மாவட்டத்திற்கான காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் வைகை அணை குடிநீர் திட்டங்களை திமுக அரசு செம்மையாக செயல்படுத்தி வருவதாக பெருமிதம் கொண்டார். கிறிஸ்தவ வன்னியர்களை எம்பிசி பட்டியலில் சேர்க்க முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர் ஐ பெரியசாமி, முன்பு பாஜக கூட்டணியில் இருந்த அன்புமணி ராமதாஸ் இதை தடுத்தார் என குற்றம் சாட்டினார். மேலும் கரூரில் தாவேக கூட்டத்தில் நிகழ்ந்த விபத்தை வைத்து சிபிஐ மூலம் நெருக்கடி கொடுத்து அவரை தனித்து போட்டியிட வைத்துள்ளனர் என்று சாடியவர், இது திமுகவின் சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிப்பதற்கான ஒரு அரசியல் சதி என்றும் குற்றம் சாட்டினார். எல்லாம் பரிசு எழுதுறாங்கன்னா கிறிஸ்தவனியர்லாம் நல்லா படிக்கிறாங்க. பள்ளிக்கூடம், காலேஜில் நிறைய படிக்கிறாங்க. பள்ளிக்கூடம் இருக்கு. படிச்சவங்க பரிசு எழுதி எல்லா இடத்தையும் நம்ம பிடிச்சிருவாங்க. நீதிபதி, கலெக்டர், IAS எல்லாம் பிடிச்சி போயிடுவாங்க. இங்கே வந்து உழைப்பாளி தான் இருக்கோம். நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம். எல்லாம் உழைப்பாளிகள் தான். விவசாயம் பார்க்குறோம், வேறு தொழில் பார்க்குறோம், வியாபாரம் பார்க்குறோம். எல்லா பேரும் காலையில் எழுந்திரிச்சா மார்க்கெட்டில் போய் தொழில் பண்ணுறோம். ஆக விவசாயம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், மற்ற தொழில் சார்ந்திருக்கின்ற மக்கள், அவர்கள் வீட்டு பிள்ளைகளாவது எதிர்காலத்திலே அந்த சலுகையை அனுபவிக்க வேண்டும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.